அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் வணக்கம். குட் ஈவினிங். காய்ஸ் கொஞ்சம் குயிக்கா எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரியா 8:05க்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். டுடே செஷன் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான செஷன். ஓகேவா? ஸோ அதனால கட்டாயம் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஃபிரோசா சிஸ்டர் நீங்க சரியா 8:05ங்க மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம். சரிடா. அஸ்ஸலாமு அலைக்கும். சஃபா சிஸ்டர், நான் பேசுறது கேக்குதானே? ஸ்கிரீனும் விளங்குதா ஷேர் பண்ணிக்கிறது? கிளியர் ஸ்கிரீனும் விளங்குது. அது சரி, ஒரு ஆள் நான் பேசவே இல்லைன்னு போட்டுச்சு, அதான் பார்த்தேன். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் எல்லாருக்கும். நான் ஃபிரோசா ஜிஃப்ரி. நான் சஃபா சிஸ்டர் டீம்ல ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் இன்னொரு மீட்டிங்ல உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல சந்தோஷம். அந்த வகையில நாம இன்றைக்கு வந்து ஆஃப்லைன் மீட்டிங் செய்யற சம்பந்தமா கொஞ்சம் பேசுவோம்னு சொல்லித்தான் இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்குது. ஏனென்றா இப்ப நார்மலா வந்து நம்ம எல்லாமே இந்த ஆன்லைன்ல நிறைய எஃபர்ட் ஃபுல்லாவே ஆன்லைன்ல போடுறோம். ஆனா ஆஃப்லைன்ல செய்யறது வந்து ஆன்லைனை விட இன்னும் அந்த அந்த நம்ம அந்த பிசினஸ் லெவலை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஏன்னு சொன்னா நார்மலா ஆஃப்லைனுங்கள்ல நம்ம முகம் தெரியாத ஆக்களோட எத்தனை பெரும்பான்மை இது பண்ணுவோம். நார்மலாவே அந்த சேட் பண்றது, இன்வைட் பண்றது எல்லாமே வந்து தெரியாத ஒரு நபர் மூலமா தான் இது பண்ணும். இதே இது நம்ம நேரடியா போய் அவங்களோட பேசுற நேரம் இப்ப நமக்கு வந்து நம்மட பிசினஸ்ல நம்மள எல்லாம் ஒரு நம்பிக்கை ஒன்று கூடும். அடுத்தது இப்படி எல்லாம் இருக்கேன்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும். நம்ம அடுத்தது நம்ம ஒர்க் பண்றது, இப்படி மீட்டிங் போறது வாரது அப்படிங்கிற ஒரு பிஸி ஷெட்யூல் ஒன்றை கிரியேட் பண்ணி இப்படி எல்லாம் செய்யறாங்க, இப்படி எல்லாம் ஒரு ஒரு வகையான ஒரு இதை ஒன்றை ஃபார்ம் பண்ணும். அது நாங்க வந்து இப்ப ஆஃப்லைன் மீட்டிங் செய்ய தொடங்குனதுன்னு பார்த்தது. நார்மலா ஆஃப்லைன் மீட்டிங் செய்ய போகல ரோட்ல பார்த்து கொண்டிருந்த ஆக்கள் கூட அப்புறம் மெசேஜ் போடு ரோட்ல போகல எங்க போறீங்கங்க இப்படி மீட்டிங் உண்டு, கம்பெனி மீட்டிங் உண்டு என்று சொல்லிட்டு போய் வரக்கல. பிறகு வீட்டை வந்து கண்டெக்ட் பண்ணி அவங்க பிசினஸ்ல ஜாயின் ஆகின சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப அந்த வகையில ஆஃப்லைன் மீட்டிங்கிறது கட்டாயம் எல்லாருமே செய்யலாம், செய்ய வேண்டிய ஒன்றுதான். அதை நம்ம செய்யணும்னு தான் இந்த சஃபா சிஸ்டர் வந்து இந்த ஆஃப்லைன் மீட்டிங் செஷனை செய்யறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் என்னால எந்த அளவு எந்த அறிவுக்கு உட்பட்ட மாதிரி நான் அந்த மீட்டிங்கை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதுல இருக்கிற குறை நிறைகளை நீங்க அக்செப்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அகைன் வந்திருக்கிற எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். வெல்கம் ஆல். அடுத்தது ஒரு சின்ன ஒரு தோட்ஸ் ஒன்னோட ஸ்டார்ட் பண்ணுவோம்ண்டு. த பிக் ஜேர்னிஸ் பிகின் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ். என்ன எந்த ஒரு பெரிய ஒரு பயணமா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் ஸ்டார்ட் ஆகும். பயணங்களை நம்ம வீட்டுல இருந்து இன்னொரு இடத்த போறதாக இருக்கட்டும், அதே இது நம்மட வாழ்க்கையில எந்த ஒரு எதை நம்ம எதுனா முதல் ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும். என்ன நம்ம டாக்கெல்லாம் நேரம் சொல்லுவாங்க, சிறுதுளி பெருவெள்ளம்
அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம முதல் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் நம்மட பயணமே ஸ்டார்ட் ஆகும். அப்ப எதுவாக இருந்தாலும் சின்னதா நம்ம ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம செஞ்சு பார்ப்போமே, செய்யலாம் தானே. இப்படி நம்மளே நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ கொண்டு வந்து, அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு தான் நம்மளோட ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணி போட்டு தான் அந்த ஜேர்னில வார நல்லது, கெட்டதுகள வந்து பேசலாம். ஆனா ஸ்டெப்பே எடுத்து வைக்காம ஐயோ! இவ்வளவு தூரம் போகணும். இவ்வளவு ஸ்ட்ரகிள் எல்லாம் வரும். இவ்வளவு பிரச்சனை வரும். இருந்த இடத்துல குந்திட்டு இருந்துட்டு கண்ண முழிச்சு பார்த்தோம்டா, நம்ம இருந்த இடத்துல தான் இருப்போம். நம்மோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஆனா நம்ம அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று எடுத்து வச்சோம்டா தான், ஏதோ நம்மோட வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆக தொடங்கும். நம்மோட லைஃப் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆக தொடங்கும். அந்த வகையில நம்மோட நம்மோட பிசினஸ்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் தான் இந்த ஆஃப்லைன் மீட்டிங்ஸ். அத எல்லாரும் செய்யணும். லீடர்ஸ் என்று இல்ல, மில்லியனர் கிளப் மெம்பர்ஸ் என்று இல்ல. நியூவா ஜாயின் ஆகி, நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க கூட இந்த அ இந்த நம்மோட ஆஃப்லைன் செஷன் வடிவா செய்யலாம். அத வந்து எல்லாருமே செய்ய இயலும். அதுக்கு ஒரு இதாத்தான் நாங்க ஒரு சப்போர்ட்டா தான் இந்த மீட்டிங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்ப எதுவுமே நம்மளால இயலும். நம்ம செய்யலாம்ன்னு நினைக்கிறவங்களே கட்டாயம் அழகா இந்த மீட்டிங்க வந்து செஞ்சு கொண்டு போகலாம். சாரி. அதுக்கு முதல் ஆஃப்லைன் மீட்டிங்குங்கிற ஒரு கான்செப்ட் இப்ப ஆஃப்லைன் மீட்டிங் என்று சொல்லி அந்த வேர்ட பார்த்து பயப்படுறதுக்கு முதல் அந்த ஆஃப்லைன் மீட்டிங்ன்னு சொன்னா, இப்ப நாம வந்து நிறைய ஆன்லைன்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் செய்றோம் தானே. எவ்ரி மண்டே ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் செய்றோம் தானே. அத வந்து நேரடியா போய் செய்ய போறோம். அவ்வளவும் தான் விஷயம். ஆஃப்லைன் மீட்டிங்ஸ்ல எவ்வளோ விஷயம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ஸ்ல வந்து எவ்வளோ விஷயம் நம்ம செஞ்சு குடுக்க செய்றோம், செஞ்சு காட்டுறோம் என்ன. அத வந்து கொஞ்சம் நேரடியா போய் செய்ய போறோம். அவ்வளவும் தான். அந்த தாட்ஸ் இருந்தாலே போதும். நம்ம அழகா இந்த ஆஃப்லைன் மீட்டிங்ஸ எல்லாருமே செய்யலாம். ஆ அது அந்த வகையில பார்த்தோம்ன்னு சொன்னா, இப்ப நம்ம நினைச்ச மாதிரி இப்ப நம்ம ஒருத்தவங்களோட பேசுறோம். நமக்கு வந்து நம்ம ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்லயே வந்து பெரிய பெரிய இடங்கள், பெரிய ஆஃபீஸ் வழிய நிறைய 100, 200 பேரோட பெரிய ஒரு கிரவுடோட தான் செய்யணும்னு இல்ல. இப்ப நம்மட வீட்ல நம்மட ஹாலுக்குள்ள இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்மட பக்கத்துல இருக்கிற 1, 2, 3 பேர்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம செய்ற மீட்டிங்ல வந்து ஒருத்தர் கலந்து நம்ம 100 பேருக்கு சொல்லி ஒருத்தர் தான் கலந்து கொண்டாங்கன்னாலும், அது நமக்கு சக்சஸ் தானங்கிற எண்ணம் இருக்கணும். ஏன் ஒருத்தருங்கிறது ஒரு குடும்பம் என்ன. ஒரு குடும்பத்துக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி இருக்கும். அப்படி அது வந்து அந்த அது மல்டிபிள் ஆகிக்கிட்டே போகும். அப்ப முதலாவது விஷயம் வந்து நம்ம செய்ற மீட்டிங்ல ஒரு ஆள் வந்தாலே போதும்ங்கிற தாட்ஸ் இருக்கணும். அடுத்தது வந்து இன்றைக்கு நம்ம மீட்டிங் செஞ்சா, நாளைக்கு 100 பேர் நம்மட பிசினஸ்ல ஜாயின் ஆக போறாங்க. நாளைக்கு ஜாயின் ஆகுவாங்கங்கிற தாட்ஸ் இருக்கப்படும். ஏன் இன்றைக்கு போட்ட வித வந்து நாளைக்கே மரமாகாது என்ன. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த விதை முளைக்கிறதுக்கே டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு அது முளைக்கணும். அதுக்கு பிறகு வெளியால வரணும். இலைகள் வரணும். அதுக்கு பிறகு அதுல அப்படியே பெருசா மரம் வந்து பெருசாகிட்டு போறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதப்போல தான் லைஃப்பும் தான் நம்முடைய எதுவும் தான். இன்றைக்கு செஞ்சா நாளைக்கு அதுல பலன் கிடைக்குமென்று இல்ல. நம்முடைய இந்த பிசினஸ் வந்து நம்ம லைஃப் லாங் செஞ்சுட்டு போறோம். ஆகவே அது இன்றைக்கு நம்மளோட ஜாயின் ஆகாதவங்க கொஞ்சம் காலம் கழிச்சு நமக்கு ஜாயின் ஆகுவாங்க. ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கணும், அந்த விதைய போட்டு வச்சிருக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பிசினஸ் செய்யணும்ங்கிற தாட்ஸ் வரக்கல யார்ட்ட போகலாமங்கக்கல அந்த புள்ள ஒரு மீட்டிங் ஒண்ணு செஞ்சுச்சு தானே. அவட கான்டாக்ட்ட பார்ப்போம். அவ கான்டாக்ட் பண்ணுவோம்ங்கிற தாட்ஸ் வரும். இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட்ட பத்தி சொல்லக்கல இன்றைக்கு சுகர் வருத்தம் இல்லாதவங்களுக்கு நாளைக்கு வரலாம். அவங்க வந்து என்ன செய்வாங்க? நம்மட்ட இந்த பிரச்சனைக்கு அந்த புள்ள செஞ்சுச்சு தானே, அந்த புள்ளைய கான்டாக்ட் பண்ணும். அப்படியே அது ப்ராசஸா போயிட்டு இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது நம்பிக்கையா நம்மட சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. அத கன்டினியூவா நமக்கு வேண்ட மாதிரி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போறது. அந்த வகையில நம்ம பிஃபோர் மீட்டிங் டே அதாவது இப்ப நம்ம மீட்டிங் டேக்கு முதல் நம்ம மீட்டிங் இன்றைக்கே போய் நாளைக்கு செய்ய போறோம்னா, நாளைக்கே அத குந்திக்கிட்டு இருந்து இது பண்றதில்ல. அதுக்கு முதல் நம்ம சில ப்ரிப்பரேஷன் செய்யணும். அப்ப முதல் வந்து நமக்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு நாள் இருக்கும். ஒரு பிஸியான அங்க போகணும், இங்க போகணும், 2 மணிக்குள்ள முடிக்கணும், 5 மணிக்குள்ள முடிக்கணும். அப்படியான ஒரு பிஸியான ஷெட்யூல் இல்லாம, நமக்கும் தோதுவா இருக்கணும். நம்ம போற இடத்துக்கும் தோதுவா இருக்கிற மாரி ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும்.
அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு முதல் ஆண்டு நம்மட மீட்டிங்கை பெர்ஃபெக்டா செய்யறதுக்கு நம்ம பெர்ஃபெக்டா ஆகணும். இப்ப அங்க நமக்கு ஒரு மீட்டிங் செய்ய போறதுக்கே நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து அங்க வரப்போற கொஸ்டின்ஸ் தான். அங்க வார கேள்விகளுக்கு நம்ம என்னென்ன விட சொல்ல போறோம்ங்கிறதான் பிரச்சனை. ஆகவே முதல் வந்து நம்மட ப்ராடக்ட் நாலேஜ், நமக்கு நிறைய நாலேஜ் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பர்ட் ஆன ஆளா இருக்கலாம், மிச்ச வருஷமா செஞ்சுட்டு எக்ஸ்பர்ட் ஆன ஆளா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நியூவா ஜாயின் ஆகின ஒரு ஆளா இருக்கலாம். அப்ப நம்மட ப்ராடக்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நம்மட கேட்டலாக் புக்ஸ் இருக்கு தானே, அதுகளை பார்த்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணணும் நம்மட நாலேஜ். இப்ப உதாரணமா ஒரு ப்ராடக்ட், இப்ப உதாரணமா ஒரு ஒரு ஸ்கிரீம் எடுத்துட்டோம்னா அதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்குங்கிற நமக்கு மறக்கலாம். அப்ப கொஞ்சம் பார்த்து நம்ம என்னென்ன அதுல இருக்குது அந்த நம்மட நாலேஜை வந்து கட்டாயம் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் நம்ம எல்லா ப்ராடக்டையும் கொஞ்சம் கதைச்சிட்டு போறதுக்கு, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மேலோட்டமா நம்மட நாலேஜை வந்து ரீகால் பண்ணணும். அதே நேரம் நமக்கு டவுட்ஸ்கள் இருந்தால் லீடர்ஸ்ட கேட்கலாம், அல்லது யூடியூப்ஸ்ல சர்ச் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸ்கள் என்ன மாதிரி அப்படி என்று நம்மட நாலேஜை வந்து முதல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா பெர்ஃபெக்ட் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு சும்மா வெறுங்கை வீசின கையோட போனா ஏதோ மாதிரி இருக்குமே, கொஞ்சம் கையில பேக்கும் சாமானும் ஃபைலுமா போகலாம் சனம் வந்து என்னடா கொண்டாந்துருக்காக, என்னடா இருக்கேன்னு பாக்கு. நம்ம எல்லாரும் அப்படித்தானே, கொஞ்சம் கையில என்ன பேக்கோட ஆள் வந்தா அதுக்குள்ள என்ன இருக்குமென்னு யோசிப்பாங்க. அப்படியே வீசின கை வெறுங்கையோட போகாம நம்மகிட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குதானே, அதுகளை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இப்ப பிரிண்ட் அவுட்டுங்கல நார்மலா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி எடுக்காம கொஞ்சம் கலர் பிரிண்ட், கொஞ்சம் நார்மலாவே இப்ப ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா லீடரா இருக்கிறவங்களுக்கு அந்த மணி பிரச்சனை இருக்காது. ஆனா ஸ்டார்டிங்லயே செய்ய போற ஆளுக்கு இப்ப கலர் பிரிண்ட்ங்களுக்கு ஒரு பிரிண்ட்டுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படியான தோட்ஸ்கள் வரும். அப்ப அந்த நேரம் வந்து நம்ம நினைக்கணும், இதுகள் தான் நம்ம பிசினஸுக்கு நாம போடுற முதல், சரிதானே? அப்ப நம்ம வந்து நம்ம முதலீடாக நம்ம செய்ய போறோம். அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் செய்யற மீட்டிங்ல கொஞ்சம் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நம்ம அந்த கேட்லாக் புக்ஸ் இருக்குது, அதே மாதிரி சர்டிபிகேட்ஸ் இருக்குது, அதே போல நிறைய பிடிஎஃப்ஸ் இருக்கு நம்மட ப்ராடக்ட் சம்பந்தமான. இதுகளை வந்து நம்ம கலர் பிரிண்ட் எடுத்து கொள்ளலாம், ஒன்றோ ரெண்டோ ஆக்கள் பாக்குறதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதே போல லீஃப்லெட்ஸ் சொல்லி ஹிருன்வச சஃபா சிஸ்டர் ஆக்கள் சேர்ந்து அடிச்சு நமக்கு வந்து இஷ்யூ பண்ணினாங்க. அது ஒரு முதலீடு மாதிரி, அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சு கொள்ளலாம். என்ன மீட்டிங் போயிட்டு வரக்கல அதை கொடுக்கல அவங்களுக்கு எதை கூட ஒரு ஃப்ரீயா ஒன்றை கொடுக்கல, கொஞ்சம் அவங்க புதுநமா ஒரு இன்ட்ரெஸ்டா தானே இருக்கிற எல்லாருக்கும். அப்ப அதுகளை நம்ம வந்து அழகா பிரிண்ட் எடுத்து நம்ம லீஃப்லெட்ஸ் அதுகளை நம்ம வச்சு கொள்ளலாம், அப்படி செய்யலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், அரேஞ்ச் த ப்ராடக்ட்ஸ், சரிதானே? இப்ப ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணோம். சும்மா போயிட்டு இப்ப என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு இந்த போட்டோ பாருங்கன்னு சொல்லி நம்ம இப்ப ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு டியூட் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடல, அது அவங்களுக்கு விசிபிள் பண்றதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு போகணும். இப்போ 1-2 ப்ராடக்ட்ஸை முன்னுக்கு வைக்கிறத விட அப்ப நிறைய அப்படி குமிச்சு வைக்கலாமா, இவ்வளவு திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்களேன்னு கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகுவாங்க. இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா இவங்ககிட்ட நிறைய எடுக்காங்க போல, இவங்க நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க அப்படின்றெல்லாம் வரும். அப்படி ப்ராடக்ட்ஸ்களை நம்ம கொண்டு போறது மேக்சிமம் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டு போகலாம். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப நம்ம ஆர்டர் போடுவோம் தானே, ஆர்டர் போட்டு திங்ஸ் ரிசீவ்ட் ஆகுற அந்த டைம்ல நம்மளோட மீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். இப்ப எல்லாருக்கும் எல்லா திங்ஸையும் லொட்டா எடுத்து வைக்கிற வாய்ப்பு இருக்காது தானே. ஆகவே நம்ம அப்படி நிறைய ஆர்டர்ஸ் போட்டு வார நேரம், திங்ஸ் ரிசீவ்ட் ஆகுற நேரம் நம்மளோட மீட்டிங் ஸ்டேட்டுகளை அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இப்ப இந்த வீக்குக்குள்ள நமக்கு ப்ராடக்ட்ஸ் வரும், நம்ம இந்த வீக் மீட்டிங்கை வைப்போம். அப்ப திங்ஸையும் காட்டி மீட்டிங்கும் செஞ்சாச்சு, ப்ராடக்ட்ஸையும் பிறகு நம்ம கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கலாம். அப்படி அந்த நம்ம கொண்டு போற அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்களை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொள்றது நல்ல. அடுத்தது என்னன்னு சொன்னா, நம்மளோட மீட்டிங் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் தான், நம்ம சாமான் விற்க போறல, தெரியும். அப்ப நம்ம முதல்ல மெயினாகவே இந்த பிசினஸுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது, ஆக்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது, அதுக்கு மெயினான ஒரு விஷயம் நம்மளோட ப்ராடக்ட்டை பத்தி சனங்களுக்கு விளங்கப்படுத்துறது. அப்ப அந்த ப்ராடக்ட்ஸ்களை எப்படி இது பண்றோமோ அதை போல நம்மளோட பிசினஸ்ல அச்சீவ் ஆகினவங்க சம்பந்தமான வீடியோஸ், அடுத்தது ரெக்கார்டர்ஸ், இதுகள் எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் அவங்கள்ட்ட காட்டுறதுக்கு, ஒன்று போன்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த
பென் டிரைவுகள்ல வந்து நம்ம எடுத்துட்டு போய் நம்ம போற இடங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம சிலவங்களோட லேப்டாப் அதுகள் இருந்தா அதுல போட்டு காட்டலாம். இல்ல போற சில ஆபீஸ் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா மல்டிமீடியா பிரசன்டேஷன் அதுகள் இது பண்ணலாம். அது ஒரு சின்ன ஒரு மீட்டிங்காக இருக்குமாக இருந்தா நம்மளோட போனையே அவங்கள்ட்ட அப்படியே ஷேர் பண்ணி அப்படி காட்டலாம். ஒவ்வொரு நமக்கு எது ஈஸியோ அதை ஏத்த மாதிரி செஞ்சுட்டு போய் எல்லாமே பெரிய பெரிய லெவல்ல வேன்ல பெரிய கம்ப்யூட்டர்ஸ் அது இது ஸ்கிரீன் எல்லாம் கொண்டு போய் செய்ய இயலாது. நம்மள்ட்ட இருக்கிற கையில இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சுதான் நம்ம இந்த மீட்டிங்ஸை வந்து பிஃபோர் மீட்டிங் ரெடி ஆகி கொள்ளணும். ரைட். இப்ப இந்த ப்ராடக்ட்ஸை பார்த்தா தெரியும். இப்ப இது வந்து நாங்க அந்த நான் சொன்னேனே நிறைய திங்ஸ் கொண்டு போன ஒரு இதா இருக்குமென்னு சொல்லி. இப்ப நாங்க ஒரு மீட்டிங் செய்ய போற அன்றைக்கு முதல் வந்து எங்கட டீம் இப்ப எங்கட ஏரியாவில் கொஞ்சம் சேர்ந்து நாங்க ஆர்டர் போடுறதால நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு, திங்ஸ் வந்துச்சு. அப்ப நாங்க அந்த இங்கினி மில்க் அடுத்தது அந்த நியூட்ரிஷேக் எல்லாம் நிறைய இதுல அவ்வளோவையும் கொண்டு போகல, கொஞ்சம் நிறைய கொண்டு போனோம். கொண்டு போய் அதை நாங்க டிஸ்பிளே பண்ணி அப்படி செஞ்சோம். அப்ப நம்ம வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸுகளை கூட எடுத்துட்டு போக பார்க்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னா இப்ப இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வீட்டுல யூஸ் பண்ற ப்ராடக்ட். எல்லாமே பெக் பண்ண புது புது ப்ராடக்ட்ஸுகளை நம்ம கொண்டு போறதுல வேலை இல்லை. ஏன்னா எல்லாமே புதுசா கொண்டு போயிட்டு இந்த கடையில இருந்து கொண்டு வந்துட்டு திரும்ப கொண்டு கடையில வைக்கிற மாதிரி சனம் யோசிக்கும். அப்படித்தானே நம்ம டாக்டர். அப்படி இல்லாம நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்களை கட்டாயம் கொண்டு போகணும். கொண்டு போற இடத்துல அவங்களுக்கும் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கொடுக்கலாம். இப்ப நான் இந்த போட்டோல காட்டிக்கிறது எல்லாம் வீட்டுல நான் பாவிக்கிற ப்ராடக்ட்ஸ். நியூட்ரிஷேக், அதே மாதிரி ஷவர் ஜெல், கார்லிக் சப்ளிமெண்ட், அடுத்தது இந்த மத்த சப்ளிமெண்ட்ஸ், சிம்பிள் ஆயில், மவுத் ஸ்ப்ரே, இதெல்லாம் வீட்டுல நம்ம யூஸ் பண்றதானே. இப்ப இதெல்லாம் காட்டுகள் நிறைய பாருங்க, எல்லாமே அரைகுறையா இருக்கும் பாட்டில்ஸ். அதுகளை நாங்க யூஸ் பண்றோம், எங்கட வீட்டுல சின்ன பிள்ளைகளும் யூஸ் பண்ணுது. இப்படியா பேசுற நேரம் அவங்களுக்கு இன்னும் நம்மளோட பிசினஸ்ல வந்து நம்பிக்கை வரும். ஏன்னா நம்ம திங்ஸ் விற்கிறதுக்காக மட்டும் வரல, நம்மளும் யூஸ் பண்ணி பயன் அடைஞ்சு கொண்டுதான் இதுல இருக்கிறோம்ங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டு அவங்களுக்கு வரும். அதே மாதிரி அந்த போட்டோ தான் இது, நான் ஜூம் பண்ணி போட்டிக்கிறேன். அந்த கிரீம் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த கிரீமை நான் யூஸ் பண்ணதை விட இந்த ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் எல்லாம் அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எடுத்து கொடுத்தே அந்த கிரீம் வந்து முடிஞ்சுது. அப்படி இதெல்லாம் நாம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் கட்டாயம் கொண்டு போகணும். அடுத்தது இந்த பிக்சரை பார்த்தா தெரியும், இது எல்லாமே எம்டி பாட்டில்ஸ். சரியா? இந்த ஹோஸ் கிராம் கறி, அதே மாதிரி இந்த சீனி கோயில், அடுத்தது ஸ்பைருலினா, ஃபேஸ் பேக், அடுத்தது கேனோடாமா, இதெல்லாம் எம்டி பாட்டில். இதுல என்னன்னு சொன்னா அந்த ஸ்பைருலினா, கேனோடாமாவெல்லாம் விலை கூடனா. இப்ப எல்லாரும் நம்ம ஆஃப்லைன் மீட்டிங் செய்யறதுக்காக ஸ்டாக் பண்ணி வைக்கவும் இல்லாது. ரெகுலரா யூஸ் பண்றாக்கள் மட்டும் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம், ஸ்டாக் பண்ணி எல்லாம் வைக்கலாம். இந்த கஸ்டமர்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஆகவே நாங்க என்ன செஞ்சோன்னு சொன்னா, இதுல எப்படியும் ஒரு ஆளுக்கு ஒரு கஸ்டமர் இருக்கும் என்ன. அப்ப அவங்கள்ட்ட அந்த திங்ஸ குடுக்கலையே சொல்லி வைக்கிறது, பாவிச்சு முடிஞ்சோன்னா போட்டுல தந்துடணும்னு சொல்லி. சரிதானே? அப்ப இதையும் கொண்டு போய் நம்ம என்ன செய்யலாம், எல்லா ப்ராடக்ட்டும் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு இது ஒரு சான்ஸா இருக்கு. இப்ப நம்ம யூஸ் பண்றதும் கொண்டு போவோம், ஆர்டர் பண்ணி வர நியூ ப்ராடக்ட்ஸும் கொண்டு போவோம், அதே மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிற ப்ராடக்ட்ஸும் கொண்டு போவோம். அதே நேரம் நம்ம கஸ்டமர்ஸுக்கு எடுத்து கொடுத்த அந்த எம்டி பாட்டில்ஸ் அதுகளையும் நம்ம கொண்டு போற நேரம் எல்லா ப்ராடக்ட்டையும் இருக்கிற 31 ப்ராடக்ட்ஸையும் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்றதுக்கு நமக்கு சான்ஸ் வரும். எல்லாம் வாங்கணும், எல்லாம் ஸ்டாக் பண்ணி வைக்கணும் அப்படி என்று நம்ம யோசிக்க இயலாது. அப்படி எல்லாரும் வாங்கணும், வாங்கி வைக்கத்தான் வேணும்னு நம்ம கம்பல் பண்ணியும் இயலாது. நம்மளையும் தான் நம்மளோட டவுன்லைன்ஸையும் தான். ஆகவே இது ஒரு எங்களுக்கு சக்சஸ் ஆன ஒரு இது. இது ஸ்பைருலினா, கேனோடாமாவெல்லாம் எங்க டீமுக்குள்ள எங்க கனோடாமா வந்து நின்ற ஒரு கஸ்டமர்ட்ட இருந்து எடுத்தது. ஸ்பைருலினா டீம்ல இருக்கிற நுஷ்ரதாண்டி அவங்கள்ட்ட இருந்து எடுத்தது. அப்படி எல்லாமே அந்த எம்டி பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம வந்து அங்க கொண்டு போய் அவங்க நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்ப அடுத்த விஷயம், இப்ப நம்ம எல்லாமே பிஃபோர் மீட்டிங் ரெடி பண்ண அந்த திங்ஸ்களை தான் நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்த வந்து டூல்ஸ் ஃபார் இன்க்ரீசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் மீட்டிங். இப்ப நம்மளோட மீட்டிங் வந்து இப்ப சும்மா நின்ற மாதிரி உடுத்த மாதிரி நம்ம போய் செய்யறதை விட போகக்கெல்லாம் அந்த படத்துல வர மாதிரி ஒரு கெத்தா ஒரு லுக்கா போய் இறங்கணும்னு சொன்னா சில திங்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். சரிதானே? அதுல மெயினான விஷயம் பேனர்ஸ். சரியா? அதே போல யூனிஃபார்ம்ஸ். எல்லாரும் ஆளு கொண்டு போட்டு கஜ கஜ ஜில் ஜில்லுன்னு போறதை விட ஒரு சாமா ஒரு எல்லாரும் ஒரு யூனிஃபார்ம்ஸ்ல போறது அழகா இருக்கும். அதே மாதிரி ஐடி கார்ட்ஸ் போட்டுட்டு போகலாம்.
அடுத்தது அந்த லீஃப்லெட்ஸ் கட்டாயம் லீஃப்லெட்ஸ் எல்லாருமே அதை கம்பல்சரியா அடிச்சு வச்சுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் மீட்டிங் இப்போ ஒரு 100 200 இல்லாட்டி ஒரு 10 12வது ஃபர்ஸ்ட் மீட்டிங், அதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் மீட்டிங் செய்யக்கல டீம் டெவலப் ஆகிட்டு போறது தானே. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு போட்டு இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கொள்ளணும். அடுத்தது விசிட்டிங் கார்ட்ஸ் கட்டாயம். ஏன்னா நம்ம மீட்டிங் செய்ய போகக்கல சில நேரம் 2 3 டீம் ஆக்கள் சேர்ந்து கூட செய்வோம். டீம்ல இருக்கிற எங்கட சைட்ல செய்ய 2 3 பேர் அப்படி செய்யக்கலாம். அவங்க இன்வைட் பண்ற ஆக்களும் வருவாங்க என்ன. அப்ப அவங்களோட ஆக்களுக்கு நம்மட விசிட்டிங் கார்ட்ஸை கொடுத்துட்டோம்டா எந்தாலா மத்தால் பிடிச்சங்கிற அந்த பிரச்சனைகள் வராது. அதே போல இந்த மல்டிமீடியா பிரசன்டேஷன் அதாவது ஒரு கெத்தா ஒரு லெவல்ல இருக்கும். ஆனா அது இப்ப சின்ன சின்ன மீட்டிங்ஸ் கஷ்டம், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிற இல்லையே. ஆனா நம்ம பெரிய மீட்டிங்ஸ்கள் பெரிய பெரிய இடங்கள்ல செய்யக்கல மேக்சிமம் அதை யூஸ் பண்ணிக்கோலாம். ஏன்னா கடும் ஈஸியா கொண்டு போகலாம், எல்லாமே டிஸ்பிளே பண்ணி அப்படியே ஸ்லைட் பண்ணி 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 அழகா கொண்டு போகலாம். இந்த மல்டிமீடியா பிரசன்டேஷன் அதுகள் நம்ம எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா. இப்ப இதுதான் அந்த பெனர். நான் அடிச்ச பெனர் சரிதானே. இந்த டீம்ல அசீரான்னு சொல்லி ஒரு கேர்ள் ஒன்று டிசைன் பண்ணி தந்தா. அடுத்து அடிச்செடுத்த இதுக்கு வந்து எனக்கு ஒரு 2500 ரூபா செலவானுச்சு. இது ஃபர்ஸ்ட்ல இது செஞ்ச டைம்ல எல்லாம் இந்த இன்கம் ஒரு 10,000 20,000 அப்படி வந்த டைம்ல அடிச்சு வச்சது. பிறகுதான் மீட்டிங்கே செய்ய தொடங்கினேன். இப்ப இதுல வந்து நான் எந்த நேம கொஞ்சம் அடிச்சுட்டேன். அப்ப அதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த தோட்ஸ் வந்து அந்த விசிட்டிங் கார்டு அடிப்போம்னு சொல்லி ஏண்டா கொண்டு போய் இது பண்ணோன்னே கூட்டிட்டு போற மெம்பர்ஸுக்கு டவுட் கொண்டு வரதானே. ஒருவேளை நான் பேர் அடிச்சு வச்சு எடுத்துட்டான்னு சொல்லிச்சேன். என்னதான் லீடரா இருந்தாலும் நமக்கு வேற வேற சைடுகள் இருக்குத்தானே, ஏ சைட் பி சைடுன்னு எல்லாம். அப்ப அதுக்காகத்தான் டக்குன்னு அவங்க நீங்க விசிட்டிங் கார்ட்ஸை கொடுங்க, அவங்க உங்களே கண்டெக்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் பெண் கொண்டு வந்து எந்த பேரை நோட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க தானே. அப்போ ஒரு லீடர் என்ற வகையில அதுல நான் எந்த நேமம் அடிச்சு எடுத்தது. இப்ப இது எந்த ஐடியாவுக்கு உட்பட்ட மாதிரி அடிச்ச ஒரு பேனர். இப்ப இதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய அழகான பேனர்ஸ் அடிக்கலாம். அதே போல லாஸ்டா அந்த அஸ்ராஃபியாஸ்ன்னு சொல்லி அவங்க அந்த காத்தாங்குடி சில செஞ்சது பார்த்தேன். அவங்க நிறைய பெனசல் வந்து அந்த ஹேங் பண்ணி அப்படியெல்லாம் பார்த்தேன். பிறகு நான் யோசித்த மாதிரி நம்ம அடிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியான பெனசல் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுகள் அந்த இதுக்கு தானே யூசர்ஸ் எல்லாம் வார மாதிரி ஒவ்வொரு பெனரா எல்லாம் மொத்தமா அடிக்கிறோம். இப்ப இந்த டைமுக்கு ஒரு பேனர் அடுத்த மீட்டிங்ல இன்னொரு பேனருக்கு நம்ம காசை போட்டு செய்யலாம். அப்படி கொஞ்சம் செஞ்சுட்டு வரக்கலையே நமக்கு ஒரு 4 5 பேனர்ஸ் அப்படி நம்ம போகக்கலையே ஒரு கூடாரமாய் வளைச்சி பேனர்ஸை வச்சு நம்ம நடுவுல நின்று செய்யற மாதிரி ஒரு காலத்துல நம்ம டெவலப் ஆகிருவோம். அப்படி செய்யலாம் சரிதானே. பெனர்ஸ்களை கொண்டு போற நேரம் ஒன்று சுவர்ல ஒட்டலாம். அப்படி அங்க இல்லாட்டி இந்த மேசைக்கு மேல லைட்டா படுற மாதிரி திங்ஸ்களை மேலுக்கு வச்சுட்டு நம்ம இது பண்ணி அப்படி பெனரோட போகக்கல நம்ம ஏதோ கொஞ்சம் விஷயமான ஆக்கள் தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இதை பார்த்தா தெரியும், இதான் விசிட்டிங் கார்டு. அந்த லாஸ்டா எங்க டீம்ல செஞ்ச டைம் அவங்க அடிச்ச அதைத்தான் அவங்ககிட்ட கேட்டு எடுத்த போட்டோ தான் இது. அப்ப அவங்க வடிவா அவங்களோட நேம். அடுத்தது பொறுங்க இதுல அவங்களோட நேம், கண்டெக்ட் நம்பர், அடுத்தது அவங்களோட அட்ரஸ். கட்டாயம் இப்ப திங்ஸ் எல்லாம் ஆக்களோட அட்ரஸோட தானே கொடுக்கணும். அப்ப நம்மளோட அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு கட்டாயம் கீழே நம்மளோட கம்பெனி அட்ரஸையும் போட்டுக்கொள்ளணும். வேண்டாம் இப்ப விசிட்டிங் கார்டு நம்ம அடிச்சதுன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க, கம்பெனியால அடிச்சு கொடுத்தேன்னா யோசிப்பாங்க. சரி, அப்ப நம்ம வடிவா அதை பெனர் எல்லாத்துலயுமே நம்ம பெக்ஸோரா லோகோ அட்ரஸ் அதுகளை எல்லாம் போட்டு செஞ்சு கொள்ளணும். மீட்டிங் நம்ம இடையில நடந்துட்டு அப்படி போயிட்டு இருக்கவே நம்ம வந்து நம்ம விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டோம்டா சரி. அடுத்த இது வந்து நம்மட அந்த ரொட்டேட் ஆயிருக்கு போட்டோ, ரைட். இது நம்மட அந்த ஒரு பிடிஎஃப் ஒன்று சொல்லி வந்துச்சு தானே. ஓகே, இன்ஷால்லா தனி போட்டோ ஒன்று போடுறேன் குரூப்ல. இதுல அந்த ஒரு பிடிஎஃப் ஒன்று வந்துச்சு, நிறைய அந்த ஒவ்வொரு சுகம் இல்லாத பிரச்சனைக்கும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ற அதை வந்து தனித்தனி இதுல. இப்ப இதுல நான் விட்ட மிஸ்டேக் என்னன்னா ஒரு பேஜ்லயே 2 வாரம் மாதிரி அடிச்சுட்டு, அப்படி இல்லாம ஒரு பேஜ்லயே ஒரு அந்த ஸ்கொயர் வாரம் மாதிரி நம்ம அடிச்சோம்னு சொன்னா இன்னும் பிக்காரிக்கு மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு அதை நம்ம சொல்லக்கலாம், அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாருங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு, சுகர், கேஸ்ட்ரிக், புல் இல்லாத பிரச்சனை, அந்த அலர்ஜிக் பிரச்சனை, அப்படி இப்படி இப்படி நிறைய பிரச்சனை, எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணலாம், எல்லாமே பெஸ்டான ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு பிரச்சனையாவே அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகக்கலையே அவங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் நமக்கு இருக்குதானே, நம்ம மருந்து எடுக்க போய்கிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வரும். அடுத்தது இப்ப இதை பாத்தீங்கன்னா தெரியும், அந்த நம்மட சர்டிபிகேட்ஸ் இருக்கு தானே.
அந்த இது நான் முதல் எடுத்தது அந்த நம்மட சப்ளிமெண்ட் கவருக்கு எடுத்த ஹலால் சர்டிபிகேட். இன்ஷால்லா நம்ம மத்த ஹலால் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அடிச்சு போடலாம். அப்ப இதுல வந்து நம்மட சர்டிபிகேட்ஸ் என்னது ISO சர்டிபிகேட், அதே மாதிரி GMP சர்டிபிகேட், அப்படியான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடிச்சு ஃபுல்லா எல்லா சர்டிபிகேட்ஸையும் இதுல புக் மாதிரி அடிச்சு எடுத்தேன் நான். அதே போல பக்கத்துல இருக்கிறது நம்மட அந்த ஒரு ஃபேஷியல் செய்யறதுக்குரிய அப்ப அவங்களுக்கு சொல்லலாம். நார்மலாவே இங்க பாருங்க ஃபேஷியல் செய்யற மெத்தடும் இருக்கு. இப்ப நீங்க திங்ஸ் எடுக்கிற நேரம் இதை நாங்க உங்களுக்கும் இதை PDF அது எல்லாம் அடிச்சு தரலாம். நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்லயே நீங்க வீட்டை கூட ஃபேஷியல் செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் அழகங்கள் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் கொண்டு வரதானே. ஒரு நார்மலா ஃபேஷியல் செய்யறதுக்கே 3000 4000 வந்து பேசிக் ஃபேஷியல் அப்படி போகுது. அப்ப நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தே நீங்க வடிவா இதுகளை செய்யலாம் அப்படின்னு மீட்டிங் கொண்டு போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குமா அவங்களுக்கு. இதான அந்த சர்டிபிகேட் நான் அந்த அடிச்சது. இது அந்த HACCP சர்டிபிகேட். அப்படி அதை வச்சு இது இந்த இது உள்ளுக்கு வந்து இப்படித்தான் வரும். நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு பேஜ்ல 2 தானே இருக்கு. நீங்க ஒரு பேஜ்லயும் ஒன்று வர மாதிரி அடிங்க நீங்க அடிக்கிறாக்க. அடுத்தது லீஃப்லெட்ஸ். வெந்தாய் பாருங்க. லீஃப்லெட்ஸ் வந்து நாங்க நார்மலா அந்த ஹிருனசராக்கள் சொல்ற நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு எடுக்கிறேன். அந்த எடுத்து வைக்கிற நேரம் நம்ம அழகா கொண்டு போய் செய்யலாம். சரிதானே. லீடர்ஸ் சில டீம் மெம்பர்ஸுக்கு செய்யற நேரம் லீடர்ஸ் நீங்க அவங்க டீம் மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைய அப்படி இருக்கிற நேரம் நீங்க லீடர்ஸ் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஹெல்ப் மாதிரி அவங்களுக்கு எடுத்து கொடுத்து அப்படியும் செய்யலாம். ரைட். இனி அடுத்தது வந்து ஒரு மீட்டிங் டே. நம்ம மீட்டிங் டேக்கு இப்ப நம்ம போக போறோம் தானே. இன்ஷால்லா அந்த PDFs அது எல்லாம் இருக்குது. உங்களோட லீடர்ஸ்ட கேட்டாலே அவங்க போட்டுடுவாங்க. சரியா. எல்லா PDFஸும் உங்களோட லீடர்ஸ்ட இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க போட்டுடுவாங்க. ரைட். அடுத்தது இப்ப மீட்டிங் டே அண்ட் மெயினான விஷயம் அந்த உரிய டைமுக்கு போறது. சனம் வந்து காத்துட்டு இருந்துட்டாங்கன்னா நமக்கு ஏச தொடங்கிடுவாங்க. இன்னும் வரலன்ட்டு வந்தாக்கள் எழும்பிட்டு போக தொடங்குனா அடுத்தவங்களும் எழும்பிட்டு போக தொடங்கிடுவாங்க. ஒன்று நம்ம வந்து எல்லாரும் வந்திருக்க உரிய டைமுக்கு போய் இறங்குறேன்டா அதுக்கு முதல் அங்க இருக்கிற இடத்துல இப்ப யாரோ ஒரு ஆள் நம்ம டீம்லயோ அதை அரேஞ்ச் பண்ணவங்களும் முதல் அங்க போய் அவங்களோட பேசிட்டு இந்த திங்ஸ்களை கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படி செய்யலாம். அப்படி இல்லையா நாமளே டீமா கொஞ்சம் ஏர்லியா ஒரு 5-10 நிமிஷம் முதல் போய் அந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம அவங்க வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 5 மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா சரி. அடுத்தது போய் அந்த ஏற்பாடு எல்லாம் நம்ம அங்க செய்யணும். அது மெயினான விஷயம் என்னன்னா இப்ப நம்ம ஏற்பாடுகள் செய்யற இடம் இருக்கிறது தானே. இப்ப அங்க வந்து ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ற நல்ல சரி. அப்ப எல்லாரும் வந்து இருந்துட்டு சும்மா எழும்பிட்டு போறத குறைஞ்ச ஒரு தேசிக்கா தண்ணியாவது கலந்து கொடுத்தோம்னா அவங்க குடிச்சிட்டு சந்தோஷமா போகல. அது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கும். வந்திருந்து ஃபுல்லாவே கேட்டுட்டு அப்படி போறதை விட இப்ப நம்ம 2-3 பேர் சேர்ந்து தானே இப்ப நீங்க மீட்டிங் செய்வீங்க. அப்ப ஏதாவது ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று பெரிய செலவுகள் இல்லாம ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று போட்டு அப்படி செய்யறத கட்டாயம் செய்யுங்க எல்லாரும். நான் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சரி பெரிய இடமா இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். சனங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது தானே. அடுத்த செலவுகளை இப்ப அந்த 2-3 பேர் சேர்ந்து செய்யக்கல இது பண்ணலாம். நியூட்ரிஷேக் செஞ்சு கொடுக்கலாம். இனி அவங்களோட வசதியை பொறுத்து அந்த நியூட்ரிஷேக் எல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இது பண்ண சின்ன வீடுகள் அப்படி நம்மட வீடு அதுகள்ல வரக்கல டக்க கண்ட அவடத்தே சுடுதண்ணியை போட்டு நான் நல்ல ஐடியா தான் நுசா சிஸ்டர் போட்டிக்காங்க. நியூட்ரிஷேக் இங்கினி மில்க் அப்படி கொடுக்கலாம். அது இல்லாட்டி நம்மட ஆக்கள் விரும்புற மாதிரி ஏதாவது ட்ரிங்க் அப்படி அதெல்லாம் ரெடி பண்ணி அப்படி கொடுக்கலாம். ரைட். அடுத்தது வந்து சும்மாவே நாங்க அப்படி வந்திருக்கோம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாம அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வி கொஞ்சம் கேட்டு ஸ்டார்ட் பண்றது நல்லா இருக்கும். இப்ப அபெக்ஸோரா பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா கொஞ்சம் பாப்போம் யாருக்கு தெரியும். இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை நம்ம ஜூம்ல இப்ப சஃபா சிஸ்டராக செய்யக்கல கேட்பாங்க தானே சில கேள்விகள். தெரியுமா இத்தனை பேர் இது பண்ணிக்கீங்க என்னத்துக்காக வந்திருக்கீங்க அப்படியான சில கேள்விகள் நம்ம நேரடியா கேட்கறது. யூஸ் பண்ணிருக்கீங்களா நாங்க பாவிக்கல தெரியும் தெரியா அப்படின்னு அவங்களோட கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா கதைக்கு ஒரு சான்ஸ் வரும். நம்மட அந்த பயமும் கொஞ்சம் இல்லாம போகும். எல்லாரோடையும் கொஞ்சம் சிரிச்சு அந்த ஃபன் ஆகக்கல அந்த என்கேஜ்மெண்ட் வந்து நல்லா ஆகிரும். அப்படி செய்யலாம். அடுத்தது வந்து வாராந்த வருமானம் ஒன்று இருக்குதானே. அப்படி நம்மள வரமையா மாசம் தான் கிழமைக்கு கிழமை காசு வரதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா. இன்றைக்கு நாங்க அதை பத்தி உங்களுக்கு சொல்ல போறோம். நீங்க இதா டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படியே கொஞ்சம் அவங்க இன்ட்ரெஸ்ட கூட்டிட்டு அப்படி செய்யலாம்.
அதே போல நிறைய பேர் மருந்து எடுக்க போறீங்க, கிளினிக் புக் வச்சிருப்பாங்க. என்ன அப்ப கிளினிக் புக் வச்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? வடிவா உரை போட்டு ஆளுக்கு ஒரு கிளினிக் புக் வச்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இனி லைஃப் லாங் அந்த புத்தகத்தை பாதுகாப்பா வச்சிருக்க போறீங்க, டாக்டர்ஸ்ட போக போறீங்க. அப்ப இந்த வருத்தம் உங்களோட தொடரத்தான் போகுது என்ன. அப்ப இதுக்கு நீங்க யோசிச்சது இல்லையா? அந்த டாக்டர் மருந்து இல்லாம அந்த கிளினிக் புக் வந்து தொடர்ச்சியா நீங்க வச்சிருக்கத்தானே போறீங்க. அப்ப இதுக்கு நிரந்தர தீர்வை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அப்படியான கேள்விகள் எது பண்ணி போகக்கல அவங்க இருக்கிற அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு விளங்கும். என்ன ஓ உண்மையா நம்ம கிளினிக் புக்கோடானே திடீரம் வருஷம் பிறந்த காலத்துல இருந்து நம்ம இந்த வருத்தம் வந்த காலத்துல இருந்து டாக்டர்கிட்ட போறோம் தான். இந்த டாக்டர் இல்லாட்டி அந்த டாக்டர் விலை கூடன்னு சொல்றல, காசு கூட எடுக்காருன்னு சொல்றல, அவர் அந்த மருந்து கேட்கலன்னு சொல்றல, அந்த டாக்டரை விட இவரு நல்லம், இவரை விட அவரு நல்லம், இந்த ஹாஸ்பிட்டலை விட அது நல்லம், அப்படித்தானே போய்கிட்டு இருக்கோம்ல. அவங்களே கொஞ்சம் யோசிச்சுட்டு என்னதான் இருக்கேன்னு கொஞ்சம் பாப்பமெண்டாவது நம்மளோட மீட்டிங்குள்ள அவங்க என்டர் ஆகுவாங்க. அப்ப நமக்கும் அது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. ரைட். அடுத்தது வந்து நம்மட சாமனை பத்தி கட்டாயம் சொல்லணும். என்னதான் அந்த மீட்டிங் வந்து நமக்கு ஒரு டீமை கொண்டு வர போகுது, நமக்கு ஒரு சலரியை கொண்டு வர போகுதுங்கிறதுக்கு முதல் அந்த நமக்கு ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கும். நம்ம இதை ஏன் செய்யறோம்? நல்ல ஒரு விஷயத்த கொண்டு போறோம் மக்களுக்கு. இன்னைக்கு ஆர்டர் வரட்டும், ஆக்கள் சேரட்டும், மாசம் வீக்லி இன்கம் வரட்டும், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். சரிதானே? இப்ப நம்ம நல்ல ஒரு விஷயத்த கொண்டு போறோம் மக்கள்கிட்ட வந்து, நல்ல ஒரு விஷயத்த கொண்டு போறோம். அது உண்மையா அந்த மீட்டிங் செய்யறதுக்கு முதல் இப்ப நான் சொன்ன எல்லா அந்த பிடிஎஃப் எல்லா ஸ்லைடுக்கும் முதல் நீங்க இந்த பிசினஸ் முதல் லவ் பண்ணணும். சரிதானே? நம்மட இந்த பிசினஸ் லவ் பண்ணணும், நம்மட ப்ராடக்ட்ஸ் லவ் பண்ணணும். அதே மாதிரி நம்மட அந்த சாமல்ல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் அவர் ஏன் இந்த விஷயத்த கொண்டு வந்தாரு அப்படி நீங்க இந்த மனசார அதை விரும்பி செய்யக்கல உங்களோட பேச்சு வந்து அங்க உயிரோட்டமா இருக்கும். இப்ப நாங்க மீட்டிங் செய்யக்கல கூட போறதெல்லாம் அந்த அப்பெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி 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 பெரிய ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து இது சரியில்லாவும் நம்பவே மாட்டாங்க. நீ போ, நான் இதை பாவிச்சே ஆகுவேன், எந்த பெரிய டாக்டர் வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேனுங்கிற அளவுக்கு ஊறிப்போன ஆக்களோட இதுவரைக்கும் போய் செஞ்சிருக்குது. மீட்டிங் அப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கும். இடையில நான் கதைக்கிறத விட்டு போட்டு நான் கேட்டு குந்திக்கிறேன், அதுவங்க கதைச்சுக்கிட்டே போவாங்க. அப்படி இருக்கும். சரிதானே? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த இப்படி எங்க சேர்மன் இப்படித்தான் இருக்காரு, ஆபீஸ்ல இருக்காரு, அவரு இளமாள் தான், இப்படி அவர் செஞ்சுட்டு வராரு, என்னென்ன காரணத்துக்காக இப்படி அவரு பாரம்பரிய முறைகளை கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றதுக்காக கொண்டு வந்து தராரு. நேரடி பிசினஸா ஏன் வருதுன்னு சொன்னா அப்ப கடைகள்ல கொண்டு போற நேரம் அவங்க கடை அவங்களோட பிரச்சனை, அடுத்தது கடையில வேலை செய்யறாக்கள் கூலி எல்லாம் சேர்த்து இன்னும் இந்த ப்ராடக்ட் பிரைஸ் கூடும். அப்ப அது மக்கள்கிட்ட போய் சேராது. ஆகவே எல்லாம் கொஞ்சம் இன்னும் எல்லாரும் இல்லாதவன் இருக்கிறவன் எல்லாரும் பாவிக்கிற மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு நல்ல ஒரு காரணத்துக்காக. இனி அந்த நம்மட இந்த ஃபேஸ்புக்ல போட்ட பிரச்சனை ஒன்று வந்துச்சு தானே, அதுகளெல்லாம் ஃபன்னா கதைச்சு ஒரு அப்படியே முதல்ல நம்மட இதுகளை பத்தி சொல்லலாம். அடுத்தது இப்ப நாங்க இந்த பிசினஸ் இதை நீங்க இப்படி ஏர்ன் பண்ணலாம், அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு, இந்த பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி சொன்னா முதல்ல இந்த ப்ராடக்ட பத்தி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும் தானே. அப்ப நம்ம முதல்ல இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். அதுக்கு பிறகு நம்ம இந்த பிசினஸை பத்தி எப்படி இந்த ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி பிசினஸ் பண்றேன், எப்படி ஏர்ன் பண்றேன் உங்களுக்கு நாங்க சொல்றோம். நிறைய பேர் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி என்று சொல்லிட்டு பிறகு நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டா கதைக்கலாம். சரியா? இந்த ப்ராடக்ட்ஸ் அறிமுகப்படுத்துறதுல கட்டாயம் என்னன்னு சொன்னா நம்மளே கதைச்சிட்டு போறதை விட நம்ம கட்டாயம் நம்ம டீமுக்குள்ள அந்த யூஸ் பண்றவங்க 1-2 பேரை கூட்டிட்டு போகணும். சரி, அப்படி இல்லாட்டி நம்ம அரேஞ்ச் பண்ற வீட்டுல அவங்ககிட்ட சொல்லி இப்ப பாவிக்கிறார்கள் 1-2 பேரை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை வரும், நான் பாவிக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி அப்படி இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் இப்ப எங்களோட பிள்ளைகள சில நேரம் கூட வரணும் ஸ்ருதண்டி ஆக்கள் இப்ப எங்களோட பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போறோம், அவடுத்து அந்த நியூட்ரி ஷேக் எல்லாம் எடுத்து பிள்ளைகளுக்கு திங்க கொடுத்து அப்படி எல்லாம் செய்யறேன். சரியா? அதே போல வந்து இப்ப ஏன் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், காசு சிலர் வாங்க பிரைஸ் கூட அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சரிதானே? அப்ப அந்த இடத்துல கெமிக்கல்ஸ் எல்லாமே விலை குறைய கெமிக்கல்ஸ் தானே யூஸ் பண்றோம். இதை நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அப்படியான இதுகளை எல்லாம் அதை பத்தி பேசிட்டு இந்த இப்ப வார நோய்க்கெல்லாம் என்ன காரணம், டாக்டர்ஸ் மெயினா சளி என்ற பிரச்சனை, சுகர் என்ற பிரச்சனை, கொலஸ்ட்ரால், இதுக்கெல்லாம் என்ன காரணம், நம்மட சாப்பாடு தான் மெயினான பிரச்சனை. இப்படியான விஷயங்களை அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். சரிதானே? அடுத்து இப்ப நம்ம யூஸ் பண்ணதுல இருந்து நம்ம எவ்வளவு இது பண்றோம், டாக்டர்ஸ்ட போறோமா, அப்ப நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் நம்ம கடைசியா இப்ப டாக்டர்ஸ்ட போனோம்னு சொல்லி சின்ன சின்ன காய்ச்சலுக்காக சின்ன என்ன மாதிரி இருக்க சொல்லுங்க போய்
கொஞ்சம் சாரியா, ரைட். அப்படி நம்ம நம்முடைய அந்த நோய் நிலைமைகள், பிரச்சனைகள் அத பத்தி எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி நம்ம அவங்கள உணர வைக்கணும். மெயினாவே அவங்களோட பிரச்சனைகள உணர வைக்கிற நேரம் தான் அவங்க வளமையா யூஸ் பண்ற அந்த இதுகள்ல இருந்து இதாகுவாங்க. லெஃப்ட் ஆகி நம்மட ப்ராடக்ட்டுக்குள்ள வருவாங்க. அதுக்கு பிறகு லாஸ்ட்டா தான் இப்ப ப்ராடக்ட்ஸ் பிரைஸ் அந்த பிரச்சனை உண்டு. அவங்கலாம் சொல்லியிருப்பாங்க சில ப்ராடக்ட்ஸ் விலை கூடியே சிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த டைம்ல தான் பிரைஸ் எல்லாம் விலை கூடல. இப்ப நீங்க வடிவா ஜாயின் ஆகி நீங்க எடுக்கிறண்டா கம்பெனி பிரைஸுக்கே எடுக்கலாம். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கம்பெனி பிரைஸுக்கு எடுத்து குடுக்கலாம். நீங்க உங்கள நம்ம இந்த கிரெடிட் கார்டு தந்திருக்காங்க தானே, சாரி கிரெடிட் இல்ல விசிட்டிங் கார்டு தந்திருக்காங்க தானே, அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க. இப்ப நாங்கலாம் பிரைஸ் கூட குடுக்குறல்ல. நார்மலா எங்களுக்கு வர பிரைஸோட ஒரு ₹100 இல்லாட்டி 150 அப்படித்தான் வச்சு குடுக்குறோம். இனி ஃபேமிலிக்குள்ளாக இல்லாதவங்களுக்கு எடுத்த பிரைஸுக்கே நாங்க குடுக்கோம். அது அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் வடிவம் அவங்களுக்கு அத நம்ம பிசினஸ்க்கு அவங்க பிசினஸ் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்றது மூலமா பிசினஸ்க்கு இன்வைட் பண்ணலாம். அடுத்தது இதுல ஏர்ன் பண்ணவங்க இருக்காங்க தானே, அத நம்ம டிஸ்ப்ளே பண்ணி காட்டலாம். இப்ப ஒரு தரம் கொண்டு போற நேரம் நாங்க அந்த என்னது மல்டிமீடியா ஸ்கிரீன் இருக்கு தானே, அதுல போட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டணும். பிறகு ஒரு இடத்துல போனட்டே போன்ல எடுத்து காணும். இப்ப சஃபா சிஸ்டர் அதே மாதிரி ருஷானி சிஸ்டர் நான் காட்டக்கல அப்படியே கொஞ்ச நேரம் வாய் பொழந்துட்டு இருப்பாங்க. அது நம்ம கொஞ்சம் ஆஹா யோசிக்க வேண்ட மாதிரி இருக்கும். பிறகு பக்கத்துல நிக்கிறாக்களே கிழமைக்கு 10,000 20,000 எடுக்காங்க. அப்ப மாசம் 40 80 எடுக்காக ரெண்டு இருக்கல பக்கத்துல இருக்கிற சொல்ல கிழமைக்கு இவ்வளவு எடுக்காம அந்த இவ்வளவு நம்மள கொஞ்சம் புகழக்கல நம்மளும் கொஞ்சம் ஷையா அப்படி இது பண்ணிட்டு அப்படியே ஒரு வகையான பிசினஸுக்கு அவங்கள கொண்டு வர மெத்தட் தான் இதெல்லாம். சில ஒரு டைம் நான் அந்த பேங்க் எப்ப ஓபன் பண்ணி இங்க பாருங்க இந்த கிழமை போன கிழமை இவ்வளவு வந்துச்சு, இவ்வளவு கிழமை 90,000 இவ்வளவு 80,000 வரக்குள்ள உண்மையா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு பிறகு அவங்க 2 பேர் ஜாயின் ஆகுனாங்க. அப்படி அந்த லாஸ்டா நம்ம பிசினஸுக்கு அவங்கள நம்ம இன்வைட் பண்ணலாம். பிறகு நீங்க இதுக்கு நம்ம இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எதுவும் செய்ய தேவையில்ல. எல்லாமே நீங்க கஸ்டமர் ஆர்டர்ஸ் எடுத்து பிறகு நீங்க காசை வாங்கி போட்டு அப்படித்தான் செய்யற அப்படின்லாம் சொல்லி அவங்கள அடுத்த லாஸ்டா நம்ம பிசினஸுக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம். இந்த டைம்ல நம்ம எளியா சொன்ன மாதிரி அந்த விசிட்டிங் கார்ட்ஸ் கொடுக்கறது, லீஃப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இடையில நம்ம கதைக்கல அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களே, லீஃப்லெட்டை பார்த்து பார்த்து இருப்பாங்க. கொஞ்சம் மத்த கதைகள் போகலாம் அந்த லீஃப்லெட்ஸ்களை கொடுக்கலாம். அப்படி செய்யலாம். ரைட். இதுதான் அந்த மீட்டிங் டேல இப்ப இது ஒரு அடிதான் செஞ்ச அங்க போறேன் பேனரை நம்ம காட்சிப்படுத்தி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படி காட்சிப்படுத்தின போட்டோ தான் இது. அந்த பாருங்க லீஃப்லெட்ஸ் கொண்டு போனது அப்படி இதெல்லாம் இருக்குது. ரைட். அடுத்தது இந்த சில அடிஷனல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம மீட்டிங் எல்லாமே நம்ம ப்ராடக்ட்டை பத்தி காய்ச்சி பிசினஸை பத்தி காய்ச்சி வாங்க அப்படின்றத விட சில மெயினா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி சில விஷயங்கள் அந்த இன்கம் எடுத்தாக்களை பேச வைக்கிறது நகலியா சொன்ன விஷயம் தான் சரியா. அடுத்த மாதிரி சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க தானே அவங்கள லைவா பேச வைக்கலாம். அதுல கொஞ்சம் நல்ல அந்த சில இதுகள் இருக்கும். எங்களுக்கு அந்த ஒரு கேன்சர் செஞ்ச இடத்துல கேன்சர் அதுல பிரஸ்ட் கேன்சர்ல இதாகின ஒரு ஆள் கிடைச்சிச்சு. அவங்க பேசினதெல்லாம் ஒரு வகையா இருந்துச்சு. அப்படியே அவங்கள பேச வைக்கலாம். அதே போல சில ப்ராடக்ட்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ண கொடுக்கறது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நீங்க எடுத்து பாருங்க உடைச்சு பாருங்க அப்படின்னு இது பண்ணலாம். இப்போ ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க இந்த காசினியா உடைச்சு இருந்தது இல்ல நாங்க புது போட்டுல அவடத்தையே உடைச்சு அடுங்க பாருங்க அப்படின்லாம் கொடுக்கல என்னடா புதுசையை உடைச்சு தருதுங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அவடத்தை. ரைட். அதே போல அதே மாதிரி தானே அந்த அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கொடுக்கறது. அடுத்து இன்கம் எடுத்தாக்கள் மல்டிமீடியா அதுல போடுறது. அதே மாதிரி அடுத்து அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இப்ப எல்லாருக்கும் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தெரியும் தானே. அந்த குட்டியா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதை வச்சிருப்போம். அதுகள் யூஸ் ஆகும் மல்டிமீடியாவில் அவங்களோட ஃபீட்பேக்ஸ்களை நம்ம போட்டு காட்டலாம். இல்லாட்டி இந்த வாய்ஸ் நோட்டுகளை ப்ளூடூத் ஸ்பீக்கரை போன்ல கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி போட்டு காட்டலாம். சரியா. ரைட். இப்ப இதில் இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோ என்னன்னு சொன்னா எங்க டீம்ல நுசா சிஸ்டர். சரியா. நுசா சிஸ்டர் அவங்களோட டீம்ல செஞ்ச இது அவங்க
நுசா சிஸ்டர் வந்து ஏறாவூர், அவங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து காத்தாங்குடி. சரி, ஏறாவூர்ல இருந்து தனியா வந்து அவங்க செஞ்சு கொடுத்திருந்தாங்க. இதுக்கிடையில நுசா சிஸ்டர் இன்கமே எடுக்கல. சரி, அனுசா சிஸ்டர் டீம் வந்து டெவலப் ஆகவே இல்லை. 1-2 பேர் தான் இன்கமும் எடுக்கல. இப்பதான் அவ ஒரு 30,000 அப்படி எடுத்திருக்கிறா. ஆனா அவ செஞ்சா. அதான் நான் சொல்ல வரேன். ஆஃப்லைன் மீட்டிங் செய்யறதுக்கு லீடரா இருக்கணும், மில்லியனர் கிளப் மெம்பரா இருக்கணும் இல்ல. முதல்ல வந்து பிசினஸ் லவ் பண்ணணும். ப்ராடக்ட்ஸை பத்தி நீங்க நல்லா விளங்கி அதை நீங்க விரும்பணும், நீங்க பாவிக்கணும். உங்களுக்கு நம்பிக்கை, உங்களுக்கு தெளிவு இருந்தா நீங்க செய்யலாம். உங்களுக்கு எப்படியும் அழகா எல்லாரும் சாதாரணமா வீட்டை வாராக்களோட கதைச்சிட்டு இருக்கிறார்கள் தானே. எல்லாரும் ஆபீஸுக்கு போய் பெரிய மீட்டிங் செய்யற ஆக்கள் இல்ல தானே. இப்ப நுசா சிஸ்டர் இருந்தாங்க. கொஞ்சம் பொறுங்க. நுசா சிஸ்டர் இருக்கீங்களா? இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். கொஞ்சம் பேசுங்க. நீங்க செய்ய என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போகல எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி கொஞ்சம் இது பண்ணலாம். நுசா சிஸ்டர் ஆள் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ஓ, ஓகே. இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுங்க நுசா சிஸ்டர். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. நான் பேசுற கிளியரா இருக்கா? கிளியர் தான். பேசுங்க. ஓகே, குட் ஈவினிங் எல்லோருக்கும் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் மீட்டிங் வந்து எமோஷனலாக செஞ்சேன். நார்மலாக வந்து வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு கூட நான் ஃபர்ஸ்ட்டு செய்யலை. ஒரு எமோஷனில் தான், பெரிய ஒரு க்ரௌட் ஒன்றில் தான் செஞ்சேன்னா. நாங்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் மாதிரி இருந்தாங்க, மிட் வைஃப், பிஹெச்ஏ அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாப்ல இருந்த ஆக்களுக்கு முன்னுக்கு தான் அந்த ஆஃப்லைன் மீட்டிங் செஞ்சேன் நான். அந்நேரம் வந்து எனக்கு ஒரு டவுன்லைனர் தான் இருந்தேன், சம் அசிஸ்டன்ட் சொல்லி. அவைக்கு ஒரு டவுன்லைனர் இருந்து அவட மைனி ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் சொல்லி. நாங்கள் 3 பேரும் தான் போனோம். அந்த பிக்கில் பார்த்தாலே விளங்கும். நாங்கள் 3 பேரும் தான் போயிருந்தோம். நார்மலா நம்ம அதை பத்தி பெருசா ஒன்றும் நம்ம யோசிக்க தேவையில்லை. இப்போ ஒரு ஆஃப்லைன் மீட்டிங்ஸ்னா இப்போ நம்ம தெரியாத விஷயத்த ஒன்று தான் ஒரு ஆளுக்கு கொண்டு போகிறோம். இப்போ நமக்கு ஒரு நாலேஜ் இருந்தா சரி. உதாரணத்துக்கு நம்ம ஆஃப்லைன் மீட்டிங் செய்ய போறோம்னு சொன்னா கம்பெனி பத்தி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம கம்பெனி பத்தி ஒரு நாலேஜ் எடுக்கும். அதாவது கம்பெனி எங்க இருக்கு, கம்பெனி எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு, கம்பெனியோட ஃபவுண்டர் யாரு, அந்த கம்பெனி என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க, மக்களுக்கு சேவை செய்யற நோக்கம், அதெல்லாம் கொஞ்சம் நார்மலா அறிஞ்சுக்கிட்டா சரி. அதான் நாலேஜ். இப்ப நம்ம பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாலேஜ் சொன்னா இது ஃபுல்லாவே நம்ம ஹார்டா பார்க்கணும் அப்படின்னு இல்லை. நார்மலா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணிக்கிட்டா ஓகே, சரியா? நார்மலா செஞ்சுட்டு அடுத்து வந்து கமெண்ட்ல வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, சரியா? இந்த ப்ராடக்ட் வந்து என்னத்தால செய்யப்பட்டிருக்கு, இது என்னென்ன நோய்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம், இது இந்த என்னென்ன நோய்களுக்கு கொடுத்து நம்ம ஃபினல்ல ஃபீட்பேக் எடுத்திருக்கோம், அதுல கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்னத்தால செய்யப்பட்டிருக்குன்னு அதுல கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு நியூட்ரிஷேக்ஸ் என்ன, பம்கின் சீட்ஸ், மற்றது வந்து ரிஷுவல்ஸ் என்ன, சுத்தமான தேங்காய் எண்ணெய், மற்றது கனோடா சிவப்பு காளான் அதால செய்யப்பட்டு அப்படி கொஞ்சம் விஷயங்கள்ல நாம லேர்ன் பண்ணிக்கிட்டு நார்மலா வந்து நம்மளோட சொன்ன மாதிரி தான் நமக்கு பெனர் இருந்தா பெனர்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ளூடூத் இது தானே, அது நார்மலா எல்லாரும் எடுக்கக்கூடியது. இப்போ ஃபோன் வச்சுட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல கூட நம்ம நார்மலா பேசின மாதிரி வாய்ஸ் நோட் செட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபீட்பேக்குகளும் அதுல ஷேர் பண்ணக்குள்ள கூட ப்ளூடூத் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி பாய்க்கலாம். அப்படி கூட நாங்க செய்யலாம். நாங்க வந்து இந்த டைம்ல வந்து மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் எல்லாம் செய்ய போனேன். ஆனா எங்களுக்கு எல்லாம் கொண்டு போனோம். அந்த செட்டப் எங்களுக்கு அதுல கிடைக்கல. லாஸ்ட் டைம் எங்களுக்கு லேப்டாப் இல்லாம போயிட்டு இருந்தாலும் நார்மலா செஞ்சிருந்தோம். அவங்களுக்கு விஷயம் போயிச்சே இருந்துச்சு. வாயில சொல்ல கூட நம்ம எல்லா வசதி இல்லாட்டியும் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நமக்கு அந்த நார்மலா செய்யக்கூடிய மாதிரி இருந்தா ஓகே. நீங்களும் இப்போ ஆஃப்லைன் மீட்டிங் செய்ய போறீங்கன்னு சொன்னா பயப்பட தேவையில்லை. இப்போ எல்லாருமே சாதாரண மனுஷன் மாதிரி தான். நல்ல விஷயங்களை நம்ம அவங்களுக்கு கொண்டு போறோம் மாதிரி செஞ்சா சரி. இதுல நாங்க லீஃப்லெட் கொடுத்துருந்தோம். விசிட்டிங் கார்டு வந்து சம் அசிஸ்டர் அடிச்சிருந்தா இனி எந்த டவுன்லைனர் தானே அவைக்கு கூட நாங்க அந்த இனி அவர் ரிக்ரூட்மெண்ட் செய்யக்குள்ள அது வந்து எங்கட டீமுக்குள்ள தானே வரப்போகுது. அவங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துருந்தாங்க. மற்றது வந்து எல்லாரும் பார்த்தாங்க. இதுல நிறைய ஓடர்ஸ் வந்துக்கு எங்களுக்கு. இதுக்கு பிறகு இந்த டீம் வந்து எங்களுக்கு பில்ட் ஆயிருந்துச்சு. ரிக்ரூட்மெண்ட் சைட்டும் வந்து இருந்துச்சு, சரியா? இதுல நிறைய ஃபுல்லாவே சக்சஸ் ஆயிருந்துச்சு. இதே மாதிரி நான் சம் அசிஸ்டருக்கு அவங்க வீட்லயும் ஒரு மீட்டிங் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஊர்ல செஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி நான் ஆஃப்லைன் மீட்டிங் நிறைய செஞ்சிருக்கேன். நாளைக்கும் ஒரு இன்வைட் ஒன்று பண்ணிருக்கிறாங்க. சம்ம சிஸ்டர் காத்தாங்குடியில தான். அது ஒரு கெதரிங் உண்டு. 150-200 பேர் வர மாதிரி ஒரு இது உண்டு. அதுக்கு இன்ஷால்லா செஞ்சு கொடுக்குற ஐடியால இருக்கிறேன். நீங்களும் செய்யறேன்னு சொன்னா ஒரு இதுவும் இல்லை. நம்ம நார்மலாவே செஞ்சுட்டு போகலாம். 2-3 பேரை சேர்த்து செய்யறேன்னு சொன்னாலும் அது ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் மாதிரி செஞ்சா சரி.
நம்ம விஷயத்தை விளங்கப்படுத்தினா சரி. இப்போ ஆஃப்லைன் மீட்டிங் நம்ம என்ன செய்யறோம், எப்படி என்ன மாதிரி இந்த பிசினஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டம் முழுக்க வந்து இது சேல்ஸ் இல்லானே. சேல்ஸ்ங்கிறது ஒரு பகுதி, குறிப்பிட்ட ஒரு பகுதி தான் சேல்ஸ். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ஸ்னா இதுல நம்ம ப்ராடக்டை வித்ததுக்கு பிறகு கூட ஒரு சேல் பண்ணது கூட அது அப்படியே முடிஞ்சு போறது இல்லானே. அதுல ஒரு ஃபீட்பேக் எடுக்கணும். கட்டாயம் நம்ம ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாரும் லீடர்ஸுக்கும் இல்ல நிறைய பேர் இன்கம் ஏர்ன் பண்ற ஆட்கள் கூட இருப்பீங்க, பெரிய பெரிய லீடர்ஸ் இருப்பாங்க, நியூவா ஜாயின் பண்ண ஆட்கள் இன்கம் ஏர்ன் பண்ணாதவர்கள் கூட இருப்பீங்க. ஆனா கட்டாயம் நாங்க லீடர்ஸ் ஆட்கள் என்ன செய்வாங்க, ஃபீட்பேக் எடுக்கும் கஸ்டமர்ட்ட இருந்து. அது கட்டாயம் நடக்கிற விஷயம் ஒன்று தானே. இந்த மாதிரி தான் இந்த சிஸ்டம் வந்து அபெக்ஸ் ரெக்கமெண்ட் போகுது. வெறுமனே நீங்க சேல்ஸ்ன்னு பார்க்க வேணாம், அதுக்கு தாண்டி ரெக்ரூட்மெண்ட் சைடும் செய்யறோம் நம்ம. அந்த மாதிரி சரியா விளங்கிட்டா. அதோட சேர்த்து நமக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு தானே. ஃபாரின் டூர்ஸ் இருக்கு, கேஷ் அவார்ட்ஸ் இருக்கு, அதுக்கு ட்ரக்கர் மிஷன் இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் சரியா. ரெக்ரூட்மெண்ட் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம தெளிவா கம்பெனி சம்பந்தமான என்னென்ன பெனிஃபிட் நமக்கு இருக்கு அதுல நம்ம சொல்லலாம். வீக்குக்குரிய இன்கம், இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணி இதுல சொல்லக்குள்ள நிறைய பேர் நமக்கு அந்த ஓடஸ் வார விதம் வரும். ரெக்ரூட்மெண்ட் சைட்டும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. பேச விட்ட பேசிட்டு போயிட்டு இருப்பேன். ஓகேவா, எல்லாரும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலா இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல் ஹைரா இந்த சப்போர்ட் பண்ணதுக்கு. ஜஸாக்கல்லா ஹைரா நுசா சிஸ்டர். உண்மைக்கு நுசா சிஸ்டர் ஒரு பெஸ்டான லீடர். இனி அவட இதை வேற ஒரு செஷன்லாம் சொல்லலாம். இப்ப இந்த மீட்டிங் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு நுசார் சிஸ்டர் டீம் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கி. அவ வந்து இப்ப இந்த வீக் ஒரு 10,000 எடுத்து டோட்டலா 30,000 ஏர்ன் பண்ணிக்கிறா. அதே மாதிரி ஜம்ஹா அவட டவுன்லைனர் ஏர்ன் பண்ண தொடங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துட்டா. அப்படியே டீம் டெவலப் ஆகுது. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு நேத்து செஞ்சு அடுத்த நடக்கல. ஆனா ஏதோ அதுல இன்ஃபுளுன்ஸ் நடக்குது. இன்னாரு செய்யறாங்க, இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் செய்யுதுகள் அப்படிங்கிற ஒரு இதால அது படிப்படியா வருது. அவ சொன்ன மாதிரி தான். நம்ம ஒரு மீட்டிங் செய்ய போறோம், ஆனா வந்திருக்கிறவங்களுக்கு அதை பத்தின அறிவு இல்லை தானே. நம்ம செய்ய போறதே நம்மட கம்பெனி, நம்மட ப்ராடக்ட பத்தி நம்ம செய்ய போறோம். அதுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்க பெரிய டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், அவங்களோட துறையில தான் அவங்க இருக்காங்க. இப்ப நம்ம கொண்டு போற விஷயம் அவங்களுக்கு தெரியும்ங்கிறது இல்ல. ஒரு 10%, ஒரு 20% அப்படி தெரியலாம். நமக்கு தெரியும் சரியா. அப்படி நினைச்சா சரி. இப்ப நான் சொன்னதுதான் நீங்க எல்லாரும் செய்யணும்னா, முதல் இந்த பிசினஸ விரும்பணும், ப்ராடக்ட்ஸ விரும்பணும், உணர்வு பூர்வமா இந்த பிசினஸ நீங்க லவ் பண்ணணும். விரும்பி நீங்க போனீங்கன்னா உங்களால பேச இயலும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ரெக்ரூட்மெண்ட் வேற லெவல் இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ஓர்டர்ஸ் நிறைய எடுப்பீங்க. ஆனா எல்லாருக்கும் கட்டாயம் பேச தெரியும். மக்களோட இல்லாட்டியும் வீட்டையாவது பேசுறது தானே. கொஞ்சம் பயத்தை விட்டு போட்டு முன்னுக்கு போய் நின்று 2-3 கேள்வியை கேட்டு ஸ்டார்ட் பண்ணக்கலையே நமக்கு அல்ஹம்துலில்லாஹ்ண்டு அழகா கொண்டு போகலாம். நம்ம சரியா நம்மட விஷயங்களை நம்பி விரும்பி விளங்கி போனோம்னு சொல்லி சொன்னா செய்யலாம். அடுத்து இது அவங்களோட அந்த போட்டோ தான். ரைட். இது நுசா சிஸ்டர் ஏறாவூர்ல தனிய அவ மட்டும் போய் அவரு அந்த இதுல செஞ்சது. அவட என்னது அந்த டைலரிங், இது அந்த பெண்களுக்கான தொழில் வாய்ப்புன்னு செய்யறாங்க தானே இப்ப டிஎஸ் ஆபீஸால. அப்படி ஒரு சென்டர்ல போய் அவ தனியொரு ஆள், அவ லீடரும் போகல, ஒரு டவுன்லைனரும் போகல, அவ இன்கமும் எடுக்கல. ஆனா நான் ஒரு லீடர், நான் அபெக்ஸோரா செய்யறேன் போய் செஞ்சதுதான் இது. அடுத்தது இது வந்து நாங்க செஞ்சது ஒரு வீட்டுல செஞ்சது நார்மலா இப்படி ஆக்கள். அடுத்து அவங்க இது வந்து அந்த அந்த ஏரியாவுல, அந்த வீட்டுல பக்கத்துல ஏரியாவுல இருக்கிற ஆக்களை வச்சு செஞ்சது. இது நான் அந்த அந்த என்னது சர்டிபிகேட் அதில் எக்ஸ்பிளைன் பண்ற போட்டோ. இது பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு அந்த பொடி லோஷன் இருக்கு தானே, பொடி லோஷனை கையில கொடுத்து பூசி பாருங்க, நீங்க வளமையா யூஸ் பண்றதை விட எப்படி இருக்கீங்க, அந்த கூலா இருக்கே நல்லா இருக்கே அப்படின்லாம் சொன்னாங்க. ரைட். அதே போல அந்த நம்மட காசினியா சப்ளிமெண்ட் இருக்கு தானே, அதை உடைச்சி கையில போட்டு மோந்து பாருங்க, இதுல வேற வாசம் ஏதாவது வருதா என்ன அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கொடுத்தது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கொடுத்ததுதான் இது. இது என்ன போட்டோன்னு சொன்னா, அந்த நம்மள சப்ளிமெண்ட் தண்ணியில டக்குண்டா எடுத்து ஒரு கப்ல தண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லி கப்ல வந்து அதை கரைச்சி போட்டு கொஞ்ச நேரம் வச்சது பிறகு அவங்கள்ட்ட அந்த மெஜிக் காட்டுறமே போட்டது எங்க ஹானல்ல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்ட்ல நம்ம சப்ளிமெண்ட் கவர் பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற அந்த விஷயத்த சொன்னது. அது கூட அரிசிட ஜெலட்டினாலதான் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னது. சரி, ரைட். இதெல்லாம் அந்த கிரீமுகள் கொடுத்த போட்டோ தான் இதெல்லாம். இது அவர்கிட்ட இருந்த ஒரு பொடி எனக்கு கூப்பிட்டு நியூட்ரிஷேக்க சாப்பிட கொடுத்தேன். அவன் திண்டான். அந்த பொடியா அந்த வீட்டுல செய்யற நசிரா சிஸ்டர் மகன் தான் அவன் சாப்பிட்டான். அப்ப எல்லாருக்கும் நல்ல சின்ன பிள்ளை சாப்பிடுறான். அப்ப ஒரு பயம் இல்லாதது தானே. ரெண்டு மைமரா அப்ப அவர்கிட்ட இருந்த குட்டீஸ் எல்லாம் ஓடி ஓடி வந்துச்சு. நீ அதுகளுக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்த. அப்படி
இதெல்லாம் இது இதான் நான் சொன்ன அந்த கேன்சர் பேஷண்ட் சொன்னேன் தானே, இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அவைய சொன்னது அவட மாமி, அந்த நசீரா சிஸ்டரோட மாமி தான். அவ வந்து அந்த பிரஸ்ட் கேன்சர்ல இது பண்ணி அவ என்ன கீமோதெரப்பி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம், அப்படி எதை சாப்பாடு எடுத்தாலும் இது வாமிட் வர அப்படியான பிரச்சனைகள் இருந்து அவ இங்கினியும் கனோடாமாவும் எடுத்து இப்ப அவக்கு நோய் இருக்குது. ஆனா அதுல ஒரு இதெல்லாம் இல்ல. நோய்ங்கிற பயம் என்ன, அதால வார வேதனைகளும் அதால வார பிரச்சனையும் தானே நோய்ங்கிற பயம். ஆனா அந்த நோயால ஒரு வார பிரச்சனையும் இல்லண்டா என்ன நோய் இருந்தாலும் நமக்கு என்ன, அவர் ஒரு பக்கத்துல நம்ம உடம்புல இருந்துட்டு போவாருங்க. இப்ப அவ 6 மந்த்துக்கு ஒருக்காத்தான் வர சொல்லி இருக்கிறான் சொல்லி அவ நேரடியா பேசினா. அப்ப எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏரியாவில இருந்த ஆக்களுக்கு இதெல்லாம் அவருக்கு இந்த பிரச்சனை இருந்துன்னு சொல்லி. அப்படி இருந்துச்சு. ரைட்டும் அந்த சப்ளிமெண்ட் கவர் என்னத்தால செஞ்சேன்னு கட்டிக்காங்க. அது நம்ம அரிசியில ஜெலட்டினால செஞ்சதுதான். அதெல்லாம் தண்ணியில போட்ட உடனே கரையுது. சரியா, ரைட், ஓகே. இப்ப இது வந்து பார்த்தா தெரியும். இது நான் நேற்று இருந்த என்கிட்ட இருந்த குட்டி ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் இந்த போன்ல இது பண்ணிட்டு அந்த மெயினான முக்கியமான சில ஃபீட்பேக் எல்லாத்தையும் போட்டு காட்ட டைமும் இருக்காது தானே. இதுல அந்த அஸ்ட்ரா சிஸ்டர் அந்த கற்பப்பை இது ஒன்று ஃபீட்பேக் ஒன்று அவங்க செஞ்சது இருந்துச்சா இல்லையா, அதை போட்டு காட்டினேன். அதே மாதிரி ஆஸ்மா பிரச்சனை அப்படி அந்த முக்கியமான சில எல்லாரும் அந்த ஹார்ட் டச் பண்ற மாதிரி சில வீடியோஸ்கள் அந்த அடுத்தது வாய்ஸ் நோட்டுகளை வந்து போட்டு காட்டுனதுல அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருங்கிறதால எல்லா தொங்கல் ஆக்களுக்கும் கொஞ்சம் கேட்கும். அப்படி போட்டு காட்டினது, ரைட். இது அதுக்கு பிறகு நாங்க நுஸ்ரத் சிஸ்டர் இதால இப்ப இங்க சாய்ந்த மருதுல இருந்த அந்த இப்ப நுஸ்ரா சிஸ்டர் போன மாதிரி ஒரு சென்டர் சாய்ந்த மருதுல இருக்கிற சென்டர்ல போய் அங்க செஞ்ச நுஸ்ரத் அனிட ஃபனிதாண்ட ஒரு கேர்ள் அவ செஞ்ச. அவக்கும் இதுக்கு பிறகுதான் இன்கம் நல்லா கொஞ்சம் மோடசல் வர தொடங்கி இன்கம் எல்லாம் வர தொடங்கினுச்சு. ஆனா ஒரு 10,000 அப்படி எடுத்திருந்தா இப்ப ஒரு 60-70,000 அப்படி எடுக்கா. அப்படி நாங்க 3 பேர் போயிருந்தோம் இந்த மீட்டிங் செஞ்ச டைம்ல. நுஸ்ரத் ஆண்டி, அது ஃபனிதா. பாத்தீங்கன்னா ஃபனிதா அந்த குட்டி பிள்ளையை தூக்கி வச்சுட்டு இருக்குது. சரி, அந்த புள்ள வந்து நுஸ்ரத் ஆண்டிட மகள். அவ 2 குட்டிஸ் இருக்காங்க. அவன் சின்னாக்கள் 2 பேரையும் அப்ப அதுல ஒரு 2 பேரை விட்ட மூத்தவரையும் மகளையும் விட்டுட்டு சின்ன பிள்ளையை தூக்கிட்டு போனான். இப்படித்தான் எல்லாருமே ஒரு கமிட்மெண்டோட எல்லா சென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான். அப்படி எல்லாம் செஞ்சோம். இனி அந்த இடத்துல இவ காட்டி பேசினேன். இவ நியூட்ரி ஷேக் பாவிச்சு கொஞ்சம் நல்ல குஞ்சு மனுஷா இருந்தவ பெருசாயிட்டா. அப்ப இவ காட்டினா நீங்க பாருங்கன்னு சொல்லி இனி அவ அந்த நட் கிராஸ் எல்லாம் குடிக்கிறதாம். அப்ப அதையெல்லாம் அவகிட்டே கேட்ட கேள்வி கேட்டு இனி அவ விட சொல்லி அந்த சின்னவ அப்படியே அவட ஏதாவது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. இப்படி அடுத்தது இதை பார்த்தா தெரியும். இப்ப நுஸ்ரத் ஆண்டி பேசுறாங்க. இப்ப நானே பேசிட்டு இருக்காம அவட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கதைச்ச இடையில அவ டக்குன்னு இங்கினிய பத்தி பேசக்கல. அவ நான் யூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி இப்படி நடந்த அப்படி நடந்து எங்கட விட்ட இது செய்யல எனக்கு கேஸ்ட்ரிக் இருந்த அப்படி இப்படின்னு அவட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவ ஷேர் பண்ணினேன். இது இன்னொரு வீட்டுல செஞ்சது. இந்த பார்த்தா தெரியும். இந்த பேனரை வந்து நாங்க சும்மா மேசையில வச்சிருக்கோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு போனோம். பட் தான் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த குட்டீஸ் எல்லாமே எங்க வீட்டுல இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போனாங்க. வீட்டுல விட்டுட்டு போத்தரும் இல்லைன்னு சொல்லி அப்படியே நம்மளோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அழகா அந்த ஏரியாவில இருந்தாக்கெல்லாம் வந்திருந்தாங்க. இது இப்போ ரிக்ரூட்மெண்ட் எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் அந்த அந்த ஏரியாவில இருந்தாங்க. பார்த்தது அவங்க ட்ரெஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கிற நின்று மாதிரி வந்து அவங்க அப்படி ஜாயின் பண்ணி செஞ்சதுதான் இது. ரைட், அவ்வளவுதான் இது வரைக்கும் நாங்க நான் சொன்னேன் தானே. இப்ப இந்த மீட்டிங் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை நாங்க ஷேர் பண்ண. இப்ப இதுதான் பெர்ஃபெக்டான மீட்டிங், இப்படித்தான் செய்யணும்னு சொல்ல வரல. எல்லாராலையும் செய்யலும். எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை வச்சு நாங்க செஞ்சிருக்கோம். அதே போல நீங்க எல்லாரும் கட்டாயம் செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்க பக்கத்துல ஒரு 5-6 பேரை வச்சு செய்யுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை குரூப்ல போடுங்க. இதே மாதிரி மீட்டிங்ஸ் சஃபா சிஸ்டர் சொல்லி நீங்களும் செய்யுங்க. எங்களுக்கும் ஐடியாஸ் நம்ம உங்களோட ஐடியாஸ் எங்களுக்கும் வரக்கல டெவலப் ஆகி. இப்ப நான் சொன்ன மாதிரி தான் மத்த டீமாக்கள் செய்யறத வச்சு நம்மளை டெவலப் பண்ணிட்டு போகலாம். அப்படி செய்யலாம். சரிதானே? அப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா இட் ஆல் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் இன் யோர் மைண்ட். எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது முடிகிறது வந்து நம்மட மைண்ட்ல தான். சரியா? நம்மட அந்த மைண்டுக்கு என்ன பவர் கொடுக்கோமோ அந்த பவர் நம்மள பவர் செய்யும். சரியா? நம்மட மைண்டுக்கு நம்ம உன்னால இயலும், நீ செய்வாய், நமக்கு என்ன முன்னுக்கு வாராக்களுக்கு ஒன்றும் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும், நீ செய்வாய் என்று கொடுத்து போனீங்கண்டா நீங்க ஒரு ஹீரோயின் வெளியாகி வருவீங்க. ஐயோ நம்ம எப்படா போற, என்னடா செய்யற, எல்லாரும் பார்க்காளே, ஐயோ ஐயோ ஐயோன்னு போனா அவடத்த போனா நடுங்கும், இது பண்ணும். அப்ப அவடத்த மீட்டிங்கே சொதப்பும், ஒன்றும் தெரியா வந்துட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, உங்களால இப்ப நீங்க இந்த ஸ்ரீலங்காவுல இருக்கிற எத்தனை லட்சம் மக்களுக்குள்ள நீங்க இந்த பிசினஸ் செய்ய வந்திருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பவர் இருக்குது. தெரியும், எல்லாராலையும் எல்லாத்தையும் கதை கேளுமா, யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்ப இந்த பிசினஸ் இன்னொருத்தர கொண்டு போகல நம்ம என்ன யோசிக்கும், இவ செய்வாவா, இவ எங்க செய்ய போறா, அப்படித்தான் நம்ம யோசிக்கும்.
அப்ப உங்களால செய்ய இயலுமென்று தானே வந்திருக்கீங்க. இப்ப நீங்க டீம் கைட் பண்றீங்க. உங்களோட பிஸி எல்லாருமே பிஸி தான். பிள்ளைகள் இருக்கி ஒர்க் பண்றோம். வீட்டுல இருக்கிறவங்க ஒர்க் பண்ற ஆக்களை விட வீட்டுல இருக்கிற ஆக்கள் பிஸி கூட தெரியும் தானே. இப்ப நான் வேலைக்கு போறாக்கள் ஒரு ஹரி ஆக்குனா வீட்டுல இருக்கிறாக்கள் 2-3 ஹரி ஆக்கணும். எல்லாருமே பிஸியான ஆக்கள் தான். ஆனா அதுக்குள்ள என்னால ஏழுமென்று சொல்லி ஏதோ கொஞ்சம் ஒரு 250 பாயிண்ட்ஸாவது கம்ப்ளீட் பண்றேன். இல்ல ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு ஓர்டராவது போட்டிருக்கேன். என்ன ஒரு 4-5 பேரை சேர்த்திருக்கேன். ருஷானி சிஸ்டர், சவ்வா சிஸ்டர் பல லட்சம் உழைக்காங்க. பட் நம்ம ஒரு 10,000 உழைக்க நம்மளால வேண்டியிருக்குதானே. அப்ப நம்மளால இயலும். ஆகவே கட்டாயம் அவங்களோட மைண்ட வந்து நம்ம கட்டாயம் இது பண்ணணும். ஃபெடப்பா இருக்கும், இயலாம இருக்கும், என்னடாண்டமா இருக்கும். கொஞ்சம் தூங்கி எழும்பிட்டு நம்மட மைண்டுக்கு நம்மளே ரிஃப்ரெஷ் கொடுத்தோம்டா நம்மட லைஃப நம்மட மைண்டே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும். சரிதானே. அடுத்த ஒரு விஷயம், அந்த கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் நாட் ஃப்ரம் ஆல்வேஸ் பீயிங் ரைட் பட் ஃப்ரம் நாட் ஃபியரிங் டு பி ராங். சரியா. கான்ஃபிடென்ட்ங்கிறது எப்பயுமே சரியா இருக்கிறேங்கிறது கான்ஃபிடென்ட் இல்ல. நான் எப்பவுமே சரியா இருப்பேன், நான் சரியா செய்வேன்ங்கிறது கான்ஃபிடென்ட் இல்ல. பிழையாயிடுமோன்னு பயப்படுறோமா இல்லையா, அந்த பயம் இல்லாம இருக்கிறது தான் கான்ஃபிடென்ட். சரியா. சரியா செய்யறோம்ங்கிற 2வது விஷயம். பிழையா செய்வோம்ங்கிற பயம் இல்லாம இருந்தோம்னா நம்ம எதையுமே செய்யலாம். சரிதானே. அப்படி பெஸ்டான ஒரு இது நம்ம இந்த பிசினஸ்ல செஞ்சு கொண்டு வரோம். ஏர்ன் பண்றது கூட குறைய ஏர்ன் பண்ணலாம். அது வேற விஷயம். ஆனா நம்ம செய்யறது நன்மையான காரியம்ங்கிறது நினைங்க. இந்த பொருட்களை வந்து கொண்டு போய் சேருங்க. எங்க டீம்ல நசிரா சிஸ்டர் எல்லாம் ஒரு சேவையா செய்யறா. அவ எடுக்கிற திங்ஸ் எல்லாம் காய்ச்சல் ரெண்டு வாராக்களுக்கு நட்கிராச குடுக்குறதும் அப்படியெல்லாம் செய்வா. சரி போயின் சோமில் எப்படி இருக்கு, இதை எடுத்து யூஸ் பண்ணுங்க, நான் எடுத்த பிரைஸுக்கு தாரேன் அப்படின்ற ஒரு சேவையா செய்யறாங்க. ஏன்டா இது நல்ல ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை வந்து மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது வந்து உண்மைக்கு பெரும் நன்மையான ஒரு காரியம். பட் நன்மை செய்யறோம்ன்ற நோக்கத்துல நீங்க செய்யுங்க. உங்களுக்கு ஆக்கள் வராட்டியும் அல்லாட தரப்பால உங்களுக்கு வந்து பரக்கத் வரும். சரிதானே. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கட்டாயம் ஆஃப்லைன் மீட்டிங் செய்யணும்னு விரும்புங்க. எல்லாராலையும் செய்யலும் செய்யுங்க. நெக்ஸ்ட் மீட்டிங்ஸ்ல வந்து உங்களோட இதுகளை வந்து நீங்களும் ஷேர் பண்ணுங்க. அகைன் பிக் ஜேர்னிஸ் பிகின்ஸ் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஸோ உங்களோட அந்த ஸ்மால் ஸ்டெப்ஸை வந்து நீங்க இப்பவே எடுத்து வைங்க. கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் சக்சஸ் ஆகும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. சஃபா சிஸ்டருக்கும், ஏன்னா நாங்க அவ்வளவு நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் செய்யல, ஏதோ செய்யறோம். அதை வச்சு செய்யுங்க சிஸ்டர். சஃபா சிஸ்டர் உண்மைக்கு அவங்கள அந்த இடத்துல பிரைஸ் பண்ண ஒரு லீடரா இருந்துட்டு இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் செய்யாம மீட்டிங் கொண்டு நம்ம அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணாம நீங்க செய்யுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்த தந்தது பெரிய ஒரு சந்தோஷம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சஃபா சிஸ்டர் அண்ட் ஆல் எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். கட்டாயம் அடுத்தது உங்களோட இதுல ஜாயின் பண்ண வேற ஒரு ஆள்ற ஜூம் ஆஃப்லைன் மீட்டிங்ன்ற ஜூம்ல நாங்க எல்லாரும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ப்ரே பண்ணி விஷ் பண்ணி கொள்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லா. தேங்க்யூ ஸோ மச் ரோசா சிஸ்டர். உண்மையிலேயே இந்த செஷன் வேற லெவல். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எல்லாரும் செக் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. நானும் அதை அனுப்பிச்சு கொண்டே இருந்தேன். நிறைய பேருக்கு இந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா போன வீக்கே வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு வந்தேன் இந்த செஷனை. ஸோ இன்றைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணி இருந்தாங்க. ஸோ ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இந்த செஷன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனாக அமைஞ்சிருக்கும். ஸோ உண்மையில எனக்கே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகேவா. என்ன சொன்னா நான் ஆஃப்லைன் மீட்டிங் ஒன்று செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. ஸோ அதனால தான் நான் மெயினாக உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதால. ஓகேவா. நான் இப்ப பெரிய டைட்டில் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் தெரியாட்டி அது எங்களுக்கு கீழே சின்ன ஒரு டைட்டில் இருந்த லீடரா இருந்தாலும் நான் கேட்டு கற்றுக்கொள்வேன். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களை வச்சு ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் செய்யணுங்கிறது எனக்கு மிச்ச நாளா ஒரு இதா இருந்துச்சு, ஒரு மைண்ட்ல தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் உங்கள்ட்ட கேட்டேன். கேட்டோடனே நீங்க வந்து எந்தவித மறுப்புமே தெரிவிக்காம செய்யறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்து இவ்வளவு பெர்ஃபெக்டா செய்திருக்கிறீங்க. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அவங்களுமே ஆஃப்லைன் மீட்டிங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த செஷன் அட்டென்ட் பண்ண எல்லாரும் நீங்களுமே உங்களோட ஏரியால வந்து இந்த மாதிரி ஆஃப்லைன் மீட்டிங்கள் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. ஆன்லைன்லயே நாங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணாம ஆஃப்லைன்லயும் நாங்க செய்யும் போது இன்னும் எங்களுக்கு சக்சஸ் வந்து அதிகமாவே கிடைக்கும். ஓகே, இந்த செஷனை நாங்க எண்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு செஷன்ல நாங்க நாளைக்கு சந்திப்போம். குட் நைட்.